அமித்தும் கானா வினோதும் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே பொதுவா பாட்டு பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. எப்படி பாட்டு எழுதுறது, பாட்டுக்கு எப்படி மெட்டு போடுறது அப்படி தான் பேசிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு பார்வதி ஜாயின் பண்ணதுனால, அது வந்து ஒரு காசிப் டாக்கா மாறிடுச்சு. அப்ப அமித் வந்து சொல்றாரு, "எனக்கு தெரிஞ்சு நீங்க இப்ப நெறைய மாறியிருக்கீங்க. முன்னாடி வந்து நெறைய வந்து பின்னாடி பேசிட்டு இருந்தீங்க, எல்லார் பின்னாடியும்." அப்படின்னு சொன்ன உடனே, பார்வதி வந்து அது திவாகரைஸ்ட் மோட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது திவாகர் கூட இருந்ததுனால தான் வந்து நான் அந்த மாதிரி பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே கானா வினோத் உடனே சொல்றாரு, அது வந்து கானா வினோத் இல்ல, அமித் உடனே சொல்றாரு, ஆமா, ஆமா. ஹி வாஸ் அ பேட் இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு. ஏன்னா அமித் வந்து கொஞ்சம் இன்னசென்ட். அவருக்கு வந்து அவ்வளவா புரிய மாட்டேங்குது. பார்வதி சொன்ன உடனே அதை நம்பிடுறாரு. உடனே கானா வினோத் வந்து அந்த மாதிரி பார்வதி சொல்ற பேச்செல்லாம் கேட்டு ஆடுற ஆள் கிடையாது. அவர் உடனே சொல்றாரு, இங்க பாரு, உன்னால அவர் கேம் கெட்டுச்சு, அவரால உன் கேம் கெட்டுச்சு. அது ரெண்டையும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா யாரோட கேம் கெட்டுச்சு? திவாகர் தான் வெளியே போயிட்டாரு. பார்வதி வெளியே போல. அவங்க இன்னும் உள்ளதான் இருக்காங்க. பார்வதியால தான் திவாகர் கேம் கெட்டுச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, திவாகர் போயிட்டு ஒருத்தர்கிட்டயா காசிப் பண்ணல. திவாகர் அண்ட் பார்வதி டாக்ஸ் மட்டும்தான் காசிப்ஸாக இருக்கும். அவர் மற்ற நேரம் ஃபுல்லாக அவர் எப்படி ரீல்ஸ் பண்ணலாம், அவரோட ஆக்டிங் திறமை எப்படி காட்டலாம், ஏன்னா அவங்க பார்த்து என் ஸ்மைல் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, என் ஆக்டிங் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னு அவர் ஜஸ்ட் தற்பெருமை மட்டும்தான் பேசிகிட்டு இருப்பார். பார்வதி கூட பேசும்போது மட்டும்தான் அது காசிப்ஸாக இருக்கும். பார்வதி தான் யார் கூட பேசினாலும் அது காசிப்ஸாக இருக்கும். இதை கமருதனே ஒரு வாட்டி சொல்லியிருப்பார். இந்த மாதிரி பார்வதி கூட இருந்தால் எப்போ பார்த்தாலும் காசிப் பண்ணுற மாதிரி ஆகுது, கெஸ்ட் எல்லாம் வந்திருக்கும் போது சொல்லியிருப்பார். அதனால தான் நான் இப்போ கொஞ்சம் அப்படியே கிராஜுவலாக கொஞ்சம் ஒதுங்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். இல்லைனா எப்போ பார்த்தாலும் காசிப் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது, அவ கூட இருக்கும்போது நானும் அதுக்கு உடந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் இப்போ வந்து எதுவுமே தனக்கு தெரியாத மாதிரி அவ்வளோ பழியும் தூக்கி திவாகரைஸ்ட் மோட் அப்படின்னு சொல்லி திவாகர் மேலே பழியை போட்டுட்டாங்க. போன உடனே என்னடானா அண்ணன்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ என்னடானா இப்படி பழிய போடுறாங்க. பட் கானா வினோதும் சூப்பராக கொடுத்தாரு. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்கள் 2 பேராலையும் கேம் கெட்டுச்சு. அண்ட் இன்னொன்று என்னென்னா, இப்போ அண்ணன் இங்கே பாருங்கள் அவர் அப்படி, அண்ணன் இங்கே பாருங்கள் இவர் இப்படி அப்படின்னு நீ சொன்னோன்னே அதை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு கேம் ஆடி இருக்கணும். ஆனால் அவர் வந்து அதை கேமில் காமிச்சிட்டாரு. அதனால தான் அவருக்கு அது அஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கானா வினோத் வந்து சொல்லிடுறாரு. ஸோ இது வந்து எவ்வளோ ஒரு இப்படி யார் போனாலும் அவங்க போனதுக்கப்புறம் அவனால தான் என் கேம் கிடச்சி, இவனால தான் என் கேம் கிடச்சின்னு சொல்லுவாங்க போல இருக்குது பார்வதி. இவங்களுக்கு சப்போர்ட் வேறு. உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.